எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜனவரி 21 முதல் 25 வரை இந்த நாட்களிலே சந்திரனை பொறுத்தவரை உங்களுடைய ராசி 2 மற்றும் 3 என்று பயணிக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினால் நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக உடல் ஆரோக்கியம் தெம்போடு செய்யக்கூடிய அமைப்பு. அதைத் தொடர்ந்து ஏதோ ஒரு செலவுகள் இருக்கும். ஆனால் கடைசியில ஒரு லாபத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தருகிறது. அப்படி என்றால் ஒரு சிறப்பான வாரம் தான். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் என்றால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பல கிரகங்களினுடைய சஞ்சாரம். அதிலே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது ஏதோ மகிழ்ச்சி இருக்கும். ஒரு செலவு செய்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும். ஏதோ ஒரு சொத்து விற்காது இருக்கிறது என்றால் விற்று கை பணம் வரும். அந்த பணத்திலே சம்பாதித்த பணம் என்று நினைத்து அதை சம்பாதித்து தானே அதை சேர்த்து வைத்தோம், அல்லது பூர்வீக சொத்திலிருந்து தானே செலவு செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஏதோ ஒரு செலவு செய்வீர்கள். ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதுல ஒரு மாற்றம் என்பது இருக்கும். அந்த மாற்றம் ஏற்றம் நோக்கிய மாற்றமாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். சதய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் நீங்கள் சற்று கூடுதலாக உங்களுடைய எண்ணங்களை, அதாவது மனதிலே பல விஷயங்களை போட்டு யோசித்துக் கொண்டு இல்லாமல் நிலைத்த விஷயங்களிலே உங்களுடைய மனதை செலுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும். தேவையற்ற பயணம், தேவையற்ற செலவு அல்லது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை உண்பது, இவற்றை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, சில சமயத்துல நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே அதிக லாபம் வரவில்லை என்று இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு வரவு இருக்கும். இருந்தாலும் கூட உடனடியாக அதற்காக ஒரு செலவு என்பது காத்திருக்கும். ஆகையினால சுப விரயங்களை செய்வதை பழக்கமாக்கி கொண்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி பல உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வருவது என்பது நிச்சயமாக ஏதோ ஒன்று செலவு செய்தாலும் கூட ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு என்பது பொதுவிலே அமையும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை இது எப்படி சாதித்து சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பு என்றால், காம திரிகோணத்திலே, அதாவது 3, 7, 11 3ஆம் இடம் என்று சொல்வது செவ்வாயினுடைய வீடு, 7ஆம் இடம் சூரியனுடைய வீடு, 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு குருவினுடைய வீடு. உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்து அதிபதி குருவினுடைய ஒரு வீட்டிலே அமர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். பணத்தை நிச்சயம் தருவார். அது மட்டுமல்லாமல் சனியும் குருவும் ஒருவரோடு ஒருவர் அற்புதமான தைரியம் தெம்பை தரக்கூடிய ககல யோகத்துல இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்து 12ஆம் இடத்திலே இணைந்து இருப்பது என்பது எந்த வழியில் என்றாலும் ஒரு நன்மையை பெற வேண்டும். அதற்கு நேர்மையோடு யோசிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். சரி, இதுல எப்படி ஒரு சாதனைக்கான வழி வருகிறது என்றால், சனி பகவான் 20ஆம் தேதி அன்று இந்த ஜனவரி 20ல அவர் நட்சத்திரத்தினுடைய மாற்றம் என்பது இருக்கிறது. சுய நட்சத்திரத்தில் செல்கிறார். அப்போது ஒரு நேர்மையாக உழைக்கிறீர்கள். மிகவும் உடல் வருத்தி, மெய் வருத்தி, பல விஷயங்களை செய்து மனம் வருந்தி செய்தாலும் கூட நினைத்த லாபம் வரவில்லையே என்றிருந்த அந்த நிலையிலிருந்து மாறி இப்போது தொழிலிலே ஒரு வளத்தை காட்ட, கல்வியானாலும் ஒரு வளத்தை காட்ட, இப்படி வெற்றிக்கு பல வழிகளை காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பிலே மாறும். அது மட்டுமல்லாமல் சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த இணைவு என்பது 12ஆம் இடத்துல இருப்பது என்பது அந்த யோகம் என்பது மன்னன் போன்ற சந்தோஷ காலங்களிலே மன்னன் இருப்பது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இந்த 21, அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே பார்க்கும்போது நபாச யோகங்களினுடைய சிறப்புகளில் ஒன்று இந்த கேதார யோகம் என்பது அமைகிறது. மகிழ்ச்சி தங்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத குரு இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாதவர்களிடம் பேசக்கூடாது. மேலும் ஒரு எப்போதோ ரேர் யோகா என்று சொல்லக்கூடிய இந்த சண்டிகா யோகா என்ற யோகம் என்ற ஒன்று வரும். இதுல சிறப்புகள் பல இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எதையுமே ஒரு படபடப்பு, ஒரு கோபம், ஒரு அகங்காரத்தோடு செய்து விடாமல் இருந்தீர்கள் என்றால், தான தர்மங்களிலே முடிந்த அளவிற்கு ஈடுபடுவது, உங்களால் இயன்ற விஷயத்திலே ஈடுபடுவது என்றால், இதிலே சொத்து, செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் தரக்கூடியதாய் இந்த புதன், வியாழக்கிழமை அமையும். சுக்கிரன் நிச்சயமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வைத்திருக்கக்கூடிய 21, 22 புதன் மற்றும் வியாழன்.
அடுத்தது பார்க்க வேண்டும் என்றால், ஜனவரி மாதம் 24, 25 ஆகிய தேதிகளிலே சனி பகவான் மற்றும் சந்திரன் இணைவு. இது பாசிட்டிவ் நோக்கத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கஜகேசரி யோகத்தை தருகிறது. எந்த தடையாக இருந்தாலும் கூட, பணம் வர வேண்டிய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி, காதல், இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஆனால் நீங்கள் முயற்சி செய்து உழைக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் மிக அற்புதமாக அவருடைய நட்சத்திர பெயர்ச்சி என்பது கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இந்த அமைப்பில வெற்றிக்கான வழிகளை பார்க்க வேண்டும். நிபுண யோகம் என்பது தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க இருக்கிறது. நஷ்டமாகாமல் ஒரு விஷயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு சிந்தனை சக்தி என்பது உங்களுக்கு வெற்றியை தந்துவிடக்கூடியதாய் நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்லாமல் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய நாட்களிலே ஒரு விபரீத ராஜயோகத்தை நீங்கள் எளிதிலே பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரக நிலைகள் தருகிறது. ஆகையினால் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என நினைக்கும் போது அதற்காக உழைத்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு அமைகிறது. திங்கட்கிழமை தை 5 ஜனவரி 19 2:14 AM வரை பிரதமை, பின்னர் திதியை. உத்திராடம் நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு திருவோணம். பாட்டிமை 11:52 வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகமாக அமைகிறது. தீப வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இது. திருவோண நட்சத்திரம், லட்சுமி ஹயக்ரீவர் நட்சத்திரம், ஷியாமலா நவராத்திரி வழிபாடு துவங்கும் நாள். தை அமாவாசைக்கு பின்பாக ஷியாமலா நவராத்திரி சங்கீதம் பயில ஏற்ற நவராத்திரியாக அமையக்கூடியது. பங்குனி அமாவாசைக்கு பின் வசந்த நவராத்திரி, ஆனி அமாவாசைக்கு பின் வராக நவராத்திரி, புரட்டாசி அஸ்வின மாதத்திற்கு பின்பாக சாரதா நவராத்திரி என்று 4 நவராத்திரிகளில் இது ஒரு குப்த நவராத்திரி. ரகசியமாக மற்றவர்கள் வேண்டி வந்ததை இப்போது நீங்களும் இந்த நாளிலே வேண்டுவதன் மூலமாக தசமகா வித்யையை பெற முடியும். புனித நிலைகளிலே நீராடுவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மாசி அமாவாசை வரை இன்று துவங்கி பரிகாரங்கள் செய்ய ஏற்ற அமைப்பை தருகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை தை 6 ஜனவரி 20 2:42 AM வரை துதியை, பின்னர் திருதியை. திருவோண நட்சத்திரம் 1:06 PM வரை, பிறகு அவிட்டம். இந்த நாள் சந்திர தரிசனம். மாலையிலே மேற்கு நோக்கி சற்று அந்த அந்தி சாயும் வேலையிலே பார்க்கும்போது சந்திரனை காண முடியும். இதனால் குழந்தை வரம், கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கம், ஒரு ஆயுள் விருத்தி, இவையெல்லாம் இருக்கும். திருவோண விரதம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் தொடர்ந்து இன்று முதல் செவ்வாய் முதல் 4 நாட்கள் இந்த விரதம் இருப்பது, விஷ்ணுவிற்கான விரதம் இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும். இந்த நாளிலே வீட்டிற்கு தேவையான மின் உபகரணங்களை வாங்க ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடை இல்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நருள் அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10
ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை, பிறகு அஸ்வினி. 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.